அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரியார் தேசிய விநாயகனார் அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய பற்றிய குறிப்புகள், மேற்கோள்கள், மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ஒருங்கே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, டிஆர்பி எக்ஸாமுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுடைய மேற்கோள்கள் எல்லாமே கொடுத்து யாரோட கூற்று இது, யார் கூறியது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதில் பல குழப்பம் உங்களுக்கு ஏற்படுது. அதற்கான ஒரு தெளிவு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஆல்ரெடி நான் பாரதிதாசன் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பெரியார் தேசிய விநாயகனார் மிக முக்கியமான தலைவர்கள் மட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது உங்களுடைய லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க. மேலும் நம்முடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கள் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பெரியார் தேசிய விநாயகனார் மிக முக்கிய குறிப்புகள். தந்தை பெரியார், இயற்பெயர் ராமசாமி, பிறந்த இடம் ஈரோடு, காலம் 17/9/1879 முதல் 24/12/1973 வரை. பெற்றோர் வெங்கடப்பர், சின்னத்தாயி. சிறப்பு பெயர்கள்: பகுத்தறிவு பகலவன், பெரியார், வைக்கம் வீரர், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸு, பெண்ணின போர் முரசு, ஈரோடு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், சுயமரியாதை சுடர், வெண்தாடி வேந்தர். இதழ்கள்: குடியரசு 1925, ரிவோல்ட் ஆங்கில இதழ் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை வார இதழ்கள் 1935, நாளிதழ் 1937, உண்மை 1970. படைப்புகள் புத்தகங்கள்: குடும்ப கட்டுப்பாடு, பொன் மொழிகள், பெண் ஏன் அடிமையானாள், பெரியார் ஆதரித்தவை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, கைம்பெண் மறுமணம், கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம், குடும்ப நலத்திட்டம். பெரியார் எதிர்த்தவைகள்: இந்தி திணிப்பு, சாதி மத வேறுபாடு மற்றும் தீண்டாமை, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, பெண் அடிமை, கள் உண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, மூட நம்பிக்கைகள். சிந்தனைகள் மற்றும் மேற்கோள்கள்: பெண் கல்வி மற்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பங்களிப்பு வேண்டும். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமல்ல, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது. பெண்களே சமூகத்தின் கண்களாவார். சாதி மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. எனவே சாதி என்னும் கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும். கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றினார். சமூக வளர்ச்சிக்கு கல்வி ஒரு மிகச்சிறந்த கருவி. கற்பிக்கும் கல்வியானது பகுத்தறிவு, சுயமரியாதை மற்றும் நல்லொழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் தரக்கூடாது. அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும். மனப்பாடம் மற்றும் மதிப்பெண்களுக்கு முதன்மை வழங்கும் கல்வி முறையை எதிர்த்தார். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும். திருக்குறளை ஒரு மதிப்புமிக்க நூலாக கருதினார். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். பெண் கல்வியே முதன்மையானது என்றார். சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார். மக்கள் அனைவரும் மனித ஜாதி எனும் ஓரினமாக எண்ண வேண்டும். இளைஞர்கள் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும். ஒழுக்கம் மற்றும் கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. கைம்பெண் மறுமணம் செய்வதில் தீங்கு இல்லை. கதராடைகள் அணிய வலியுறுத்தல். இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழி ஆகும். சிறப்பு செய்திகள்: ஈரோடு நகராட்சியின் தலைவர் 1918.
இந்திய தேசிய காங்கிரஸில் இணைவு 1919. கள்ளுக்கடை மறியல் 1921. வைக்கம் போராட்டம் 1924 முதல் 1925 முடிய. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிப்பு 1925. சுயமரியாதை இயக்க முதல் மாநாடு செங்கல்பட்டில் பிப்ரவரி 1929. சுயமரியாதை இயக்க இரண்டாம் மாநாடு ஈரோடு. நீதி கட்சி தலைவர் 1938. திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் 1944. சேலம் மாநாடு. சென்னையில் பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது 1938 நவம்பர் 13. தலைமை நீலாம்பிகை அம்மையார். வழங்கியவர் தர்மாம்பாள். யுனெஸ்கோ மன்றத்தால் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீசு என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஜூன் 27, 1970. மகாத்மா காந்தியின் தொண்டர். பெரியாரின் தமிழ் மொழி எழுத்துக்களின் சீர்திருத்தங்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது 1978. எம்ஜிஆர் ஆட்சியில் நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியீடு 1978. பகுத்தறிவாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா? தந்தை பெரியார். பெரியாரின் சிந்தனைகள். அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து, அறிஞர்கள். தேசிக விநாயகனார். இயற்பெயர் தேசிக விநாயகம். பிறந்த இடம் தேரூர், கன்னியாகுமரி மாவட்டம். காலம் 27/8/1876 முதல் 26/9/1954 வரை. பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. நூல்கள்: ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஏசியா, மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, உமர் கய்யாம் பாடல்கள், ருபாயத், அழகமை, ஆசிரிய விருத்தம், முதல் நூல், நாஞ்சில் நாட்டு மருமக்கள், மருமக்கள் வழி மான்மியம், நகைச்சுவை நூல், காந்தாளூர் சாலை, வரலாற்று ஆய்வு நூல், தேவியின் கீர்த்தனைகள், இசை நூல், குழந்தை செல்வம், தீண்டாதார் விண்ணப்பம், நாட்டுப்புற பாடல், மனோன்மணியம் மறுபிறப்பு, கட்டுரை. சிறப்பு பெயர்கள்: கவிமணி உமா மகேஸ்வரனார் 1940. குழந்தை கவிஞர், நாஞ்சில் நாட்டு கவிஞர், கவிஞர் தேவி. சிறந்த மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரிகள்: உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். கூழையை நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். தோட்டத்தில் மேய்த வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிறது கன்றுக்குட்டி. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை. ஓடும் முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். ஏழையாகி எளியவரின் எளியவனாக வேண்டுமடா. தோழனாகி யாவருக்கும் தொண்டனாக வேண்டுமடா. அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. சிறப்பு செய்திகள்: 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணி.
கவிமணியின் கவிதைகள் கற்போரை களிப்பில் ஆழ்த்துவன. லைட் ஆஃப் ஏசியா நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு. தமிழில் ஆசிய ஜோதி 1941 என மொழிபெயர்த்தார் கவிமணி. புத்தரின் வாழ்க்கை வரலாற்று நூல் இது. ரூபாயத் நூலின் ஆசிரியர் உமர் கய்யாம். இது ஒரு பாரசீக மொழிநூல். தமிழில் உமர் கய்யாம் பாடல்கள் என மொழிபெயர்த்தார் கவிமணி. இம்மை மறுமை பற்றிய நூல் இது. கவிமணி அவர்களின் ஆசிரியர் சாந்தாலிங்க தம்பிரான். இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியீடு 2005. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.